இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க, யாரை சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி, விஜே பாரு அப்படின்றவங்க தான். ஸோ இவங்களை வந்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய விஷயங்கள் இவங்க பேசுவாங்க. ஃபெமினிசமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், இல்லை நான் சொசைட்டியில் அப்போ கரண்ட்டில் என்ன விஷயம்லாம் நடக்குதோ அதை இவங்க பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோக்கெல்லாம் போடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அராத்தா ஒரு பயங்கரமாக பேசுகிற ஒரு விஜே பார்வதி அப்படின்னே சொல்லலாம். இவங்க உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாராலையும் பேசப்படுது. இவங்க அடுத்த வனிதாக்காவாக இருப்பாங்களா அப்படின்றது எல்லாரையும் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குப்பா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களை அடுத்ததாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக இதில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளியில் வந்த கென்யா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியாக வந்திருந்தாங்க. ஸோ அது மூலமாக நிறைய பேருக்கு இவங்களை பிடிச்சிருந்துச்சு, நல்லா பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இவங்க மேலே ஆடியன்ஸ்க்கு. அப்படின்னு இருக்கும்போது இவங்க உள்ளே வந்தாங்க அப்படின்னா காமெடியாகவும் இருக்கும், ஒரு பக்கம் சீரியஸாகவும் இவங்க வந்து பயங்கரமாக கண்டென்ட்டை கொண்டு போகக்கூடிய ஆள் தான் அப்படின்றது மறைமுகமாக தெரிய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களும் உள்ளே வந்தாங்கன்னா கண்டென்ட் தருவாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபேஸ் வைஸாக லுக் வைஸாக இருக்கட்டும், இல்லைனா கண்டென்ட் வைஸாகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் இது மூலமாக எதிர்பார்க்கப்படுது.